Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. Date 19/2/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு லோ பட்ஜெட்டில் அதுவும் குறிப்பாக ஒரு 1 லேக்குக்குள்ள ஒரு வருஷத்துக்கு 1 லேக்குக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதனுடைய முழு விபரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா சிஎம்சி வெள்ளூரை பற்றி, இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அதனுடைய ஃபீஸ் டீட்டெயில் என்ன, மற்ற விவரங்கள் முழுவதும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு 2026க்கு அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து இதே போல் சிஎம்சி வெள்ளூர், அதுக்கப்புறம் சென்டாக், அப்புறம் கர்நாடகா, ஆல் இண்டியா கோட்டா, இந்த மாதிரியான அதர் ஸ்டேட்டுக்கும் நான் அப்ளை பண்ணணும். எனக்கு இதற்கான ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, A to Z ஒரு பேக்கேஜ் மாதிரி தேவைப்படுது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது டே 1லேருந்து, அதாவது அப்ளை பண்ணுற டேட்லேருந்து கடைசி வரைக்கும், அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, சென்டாக்கு எல்லாமே முடிச்சுட்டு காலேஜில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூருடைய நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11th February 2025, அதாவது கடந்த ஆண்டு 7th February உங்களுக்கு என்டிஏ நீட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதிலிருந்து 4 நாட்களுக்கு பிறகு 11th February 2025 சிஎம்சி வெள்ளூர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு. இப்போது 8ஆம் தேதி 2026 8th February 2025 உங்களுக்கு என்டிஏ நீட் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இப்போது 19ஆம் தேதியில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 11 நாள் ஆயிடுச்சு. இந்த வரும் வாரத்தில் சிஎம்சி வெள்ளூருக்கான அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உடனுக்குடனாக அதனுடைய முழு விபரத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டெமோ வீடியோவோட நம்ம SAPVS யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போது சிஎம்சி வெள்ளூரினுடைய அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, சிஎம்சி வெள்ளூரில் டோட்டலாக 100 சீட் இருக்குது. இந்த 100 சீட்டை அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 100 இடங்களை மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாகவும் கவர்மெண்ட் கோட்டா தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா பார்த்துடலாம். இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு 20 சீட்டு ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு போயிடும். 30 சீட்டு, அதாவது 30% கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடும். அப்போ 50 சீட்டில் 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 20 சீட்டு, 30% கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 30 சீட்டு. அப்போ இதில் 50 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஓப்பன் சீட்டு 2 சீட்டு, மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38 சீட்டும், அதாவது கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு 38 சீட்டு, சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாவுக்கு 10 சீட்டு. அப்போ 38, 48 + 2 50 சீட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 50 சீட்டு, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 50 சீட்டு. இதுக்கு நீட் அப்ளிகேஷன் மட்டும் போதுமானது, அதாவது நீட் அப்ளிகேஷன் மட்டும் போதாது, அதனுடன் சேர்த்து சிஎம்சி வெள்ளூருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் இந்த மைனாரிட்டி நெட்வொர்க்குக்கு நீங்கள் உங்களுக்கான அந்த மைனாரிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி உங்கள் சர்ச்சில் ஃபாதர் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனை பற்றிய முழு விபரம் உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூரினுடைய அட்மிஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணிவிட்டு டெமோ வீடியோவோட உங்களுக்கு முழு விபரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கோர்ஸினுடைய டியூரேஷன் 4 வருஷம், அதாவது 4 years 6 months ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சர்வீஸ் பாண்டும் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மொத்த ஃபீஸ் வந்து 84,330 ரூபாய். இந்த 84,330 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸ் மட்டும். 2ஆம் ஆண்டிலிருந்து ஃபீஸ் அப்படிங்கிறது குறையும். டியூஷன் ஃபீஸ் 3,000 rupees. ஒன் டைம் காலேஜ் ஃபீ அட் அட்மிஷன் டைமில் 18,000. அதர் ஆனுவல் ஃபீஸ் 48,345 ரூபாயும். ஒன் டைம் பேமெண்ட் டு த யூனிவர்சிட்டி வந்து 14,985 rupeesம் கட்டணும். டோட்டலாக பார்க்கும்போது 84,330 ரூபாய் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் அப்போது சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்கள் பே பண்ணணும். ஹாஸ்டல் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 10,000 rupees ஃபார் மென் அண்ட் உமன், இது டெபாசிட்டும். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக பர் மந்த்துக்கு மெஸ் பில் வந்து 8,000 rupees மெஸ் பில் மட்டும் வரும். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பர் இயருக்கு 1 lakh மட்டுமே செலுத்தக்கூடிய கல்லூரி, அதுலேயும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் அப்படின்னா இதை விட குறைந்த கட்டணம் வேறு எங்கும் இல்லை. அதற்கு நீங்கள் வந்து மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓப்பன் சீட்டு 2 சீட் இருக்குது, அதுக்கு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு ஆஸ் பர் த நார்ம்ஸ், அதாவது ஓசிக்கு எவ்வளோ சீட்டு, பிசிக்கு எவ்வளோ சீட்டு, இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுவாங்க. இதனுடைய கேட்டகரி ரிசர்வேஷனையும் நான் வந்து உங்களுக்கு அட் த டைம் ஆஃப் டெமோ வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2026 ப்ராஸ்பெக்டஸ் இன்னமும் வெளியிடப்படவில்லை. வரும் வாரத்தில் எந்த நேரத்திலும் சிஎம்சி வெள்ளூரினுடைய நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாமே வந்து அதாவது கடந்த 2025 அட்மிஷன் டைம் டேபிளை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 11th February உங்களுக்கு சிஎம்சி வெள்ளூர் அட்மிஷன் ப்ராசஸ், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில், அதாவது இந்த வீக்கெண்டுக்குள்ளே இல்லைன்னா அப்கமிங் வீக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றின விவரம் தேவைப்படுவோர் எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் 2026 கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நம்ம ஒரு பெய்டு சர்வீஸாக கொடுத்துட்ருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் வந்து 2026 செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5,000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான
சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.